இந்த போறப்பு தான் நல்லா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் பிருந்தா குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடம்புக்கு ஹெல்த்தியான கிரேப் ஜூஸ். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய இந்த கிரேப் ஜூஸ் எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வாங்க. பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அதில் திராட்சை பழங்களை போட்டு கெட்ட பழங்களை மட்டும் நீக்கி நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு பாத்திரத்தில் திராட்சை மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதி வந்தவுடன் கழுவிய திராட்சை பழங்களை போட்டு 10 நிமிடம் வரை வேக வைத்தால் திராட்சை பழத்தில் உள்ள சாறு நன்றாக இறங்கி கொதி வந்தவுடன் எடுத்து திராட்சை பழங்களை மட்டும் மிக்ஸி ஜாரில் மாற்றி கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஜூஸிற்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டு அதனுடன் திராட்சை வேக வைத்த தண்ணீரை ஊற்றி நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அரைத்த கிரேப் ஜூஸை வடிகட்டி ஒரு டம்ளரில் ஊற்றி குடித்தால் உடம்புக்கு ஹெல்த்தியான கிரேப் ஜூஸ் ரெடி. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேப் ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.